வணக்கம் நண்பர்களே, நான் மகாராஜன். ராகு திசை என்ன செய்யும் அப்படிங்கிற பதிவுகளை தான் இப்போ நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ கூட ராகு திசையினுடைய அடுத்த பகுதியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ராகு திசையில் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக நன்மை இருக்கும். அதாவது 100க்கு ஒரு 2-3 பேர்த்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் 100ல் ஒரு 95% பேருக்கு கெடுதல் தான் நடக்குது. அதனால் ராகு திசையை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு ராகு திசையினுடைய பலன்களை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் நேரில் வந்தாலே நான் சொல்லித்தருவேன். ஆன்லைனில் ஜாதகம் பார்த்தாலும் நான் சொல்லித்தருவேன். ஒருவேளை உங்களுக்கு பார்க்க முடியலை, சிலர்னால பணம் கூட பெரட்ட முடியாது ஜாதகம் பார்க்க, அவங்களாம் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை. எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. என்னோடய வீடியோவை மட்டும் பாருங்கள், ராகு திசைக்குடைய வீடியோவை. அதுலேயே நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்குடைய பதில் அதில் அடங்கியிருக்கும். அதுக்குடைய பரிகாரங்களும் அடங்கியிருக்கும். ஸோ சிரம சிக்கல் எது இருந்தாலும் தீர்க்கிறதுக்குடைய வழிகளை அதில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோடய வீடியோவை என்னோடய சேனலில் போய் அல்லது வீடியோ பார்க்குற போது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தெரியும் வீடியோ போட்டுட்டேன். அப்போ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் நண்பர். இப்போ ராகு திசை நடக்கிற போது பகை அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். அதாவது எங்கும் பகை எதிலும் பகை, எங்கும் விரோதி எதிலும் விரோதி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ராகு திசை நமக்கு கொடுக்கும். இப்போ ராகு திசை உங்களுக்கு நடந்தாலும், உங்கள் வீட்டில் யாருக்கும் நடந்தாலும், அல்லது ராகுவோட சேர்ந்த கிரக திசை நடந்தாலும், அல்லது ராகுனுடைய சாரம் பெற்ற கிரக திசை நடந்தால் கூட இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கதான் செய்யும். ராகு திசை நடக்கிற காலத்தில் அனைத்து உறவுகளுமே பிரிந்து போய்விடும் அல்லது பகையாயிடும். அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, அப்பா அம்மா, மாமன் மைத்துனர், கொண்டவன் உறவு, கொடுத்தவன் உறவு, பிள்ளைகள், கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, அப்பாவளி உறவினர்கள், அம்மாவளி உறவினர்கள், நண்பர்கள், நெருக்கமானவர்கள் என சொந்த பந்தங்கள் அனைவரும் ஏதோ ஒரு காரணமாக பிரிந்து போய்விடுவார்கள். அல்லது நாம் அனைவரையும் பிரிந்து போய்விடுவோம். ஏதோ ஒரு காரணமாக எல்லோரும் பகையாகி விடுவார்கள். சிலர் எதிரியாக கூட மாறி விடுவார்கள். அல்லது நாம் எல்லோரையும் நாம் எதிரியாக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும். ராகு திசை நடக்கும் அனைவருக்கும் இப்படி நடக்குமா என்றால் இல்லை. ஒரு சிலருக்கு ராகு திசை காலத்தில் யாரும் பிரிந்து போவதில்லை, பகையாவதும் இல்லை. ஆனால் அது வெகுவாக ஒரு சிலருக்கு மட்டுமே அப்படி ஆகும். ஆனால் பெரும்பாலானோருக்கு ராகு திசை நடக்கும் காலத்தில் அதிகமான பகை என்பது எல்லோரிடமுமே உருவாகும். உறவுகள் பிரிந்து போய்விடும். எந்த பகையும் யாரிடமும் ஏற்படாவிட்டாலும் ஏனோ தானோ என கடமைக்காக சில உறவினர்கள் நம்மை தேடி வருவார்கள். எதிரே பார்த்து விட்டோமே என்பதற்காக லேசாக சிரிப்பதும் கொஞ்சமாக பேசுவதுமாக சிலர் செய்வார்கள். சிலர் பழகுவதற்கே நம்மகிட்ட சங்கடப்படுவாங்க, பழகக்கூட மாட்டாங்க, தவிர்ப்பாங்க. எங்கடா நம்ம ஏதாவது கேட்டுருவோமோ அப்படின்ட்டு நம்மகிட்ட இருந்து விலகி போவாங்க. அதனால் பார்த்துட்டு கூட சிலர் பார்க்காம கூட போயிடுவாங்க. அப்படி தான் இந்த திசை செய்யும். உலகம் என்பதும் ஒட்டாமல் போயிடும், உறவுகள் என்பதும் பட்டும் படாமல் போயிடும். போனால் போகட்டுமே, யார் எங்கே போனால் நமக்கு என்ன, யார் எங்கே வந்தால் நமக்கு என்ன, யார் நம்மை விட்டு போனாலும் போகட்டும், நாம் யார் நம்மை தேடி வந்தாலும் வரட்டும். போனவரை பற்றி கவலைப்படவும் செய்யாதீங்க, வந்தவரை பற்றி பெருமை கொள்ளவும் செய்யாதீங்க. வரும்போதும் தனியாகவே வந்தோம், காட்டுக்கு போகிற போதும் தனியாக தான் போக போகிறோம். இடையில் வந்த சொந்தங்கள் இடையிலே போவதில் என்ன ஆச்சரியம் இருக்க போகிறது? ஆகவே உறவுகளை நாம் ஒருபோதும் உதறித்தள்ள வேண்டாம். ஒருவேளை உறவுகள் நம்மை உதறித்தள்ளி போனாலும் நாம் கவலை கொள்ளக்கூடாது. ராகு திசையில் நீ பிறரை பிரிந்து போனாலும், உன்னை பிறர் பிரிந்து போனாலும், ராகு திசை முடியும் வரை மீண்டும் ஒன்று கூட போவதில்லை. நீ நினைத்தாலும் அல்லது பிறர் நினைத்தாலும் அந்த பிரிந்து போன உறவுகள், பகையான உறவுகள் மீண்டும் குரு திசையில் தான் ஒன்று கூட முடியும். அதுவரை பொறுத்திருக்கணும், காத்திருக்கணும், பொறுத்திருங்க. ராகு திசையில் ஆதரவற்ற நிலை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஆதரவற்ற நிலை அப்படின்னா நமக்கு யாரும் எந்த ஆதரவுமே இருக்காது. ஒரு அனாதை மாதிரி நம்ம இருப்போம்.
அதுதான் ஆதரவற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணும்னா, ராகுதசை நடக்கிறவங்க வீட்டில் நீங்கள் பலருக்கு ஓடி ஓடி உழைத்திருக்கலாம், அல்லது பலருக்கு ஓடி ஓடி நீங்கள் உதவி செஞ்சிருக்கலாம், 4 பேருக்கு நன்மைகள் செய்திருக்கலாம். ராகுதிசை வந்த பின்னர் உனக்கோ யாரும் ஆதரவோ அடைக்கலமோ தரப்போவதில்லை. உனக்கு உதவி செய்ய யாரும் முன்வரப்போவதும் இல்லை. தாயும் வரப்போவதில்லை, சிலருக்கு தந்தையும் வரப்போவதில்லை, சிலருக்கு தாரமும் வரப்போவதில்லை, சிலருக்கு தாலி கட்டியவனும் வரப்போவதில்லை, சிலருக்கு பெற்றதும் வரப்போவதில்லை, சிலருக்கு பிறந்ததும் வரப்போவதில்லை. ஊரும் வராது, உலகமும் வராது, உறவும் வராது, நட்பும் வராது, யாரும் வரமாட்டாங்க. எல்லோரும் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்வார்கள். இல்லையெனில் நீயே பிறரிடமிருந்து ஒதுங்கி போய்விடுவாய். அதையும் மீறி ஏதாவது ஒரு நல்ல உள்ளம் உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிடும். அவர்களும் கொடுத்ததும் வராது, எதிர்பார்த்ததும் அவர்களுக்கு வராது. அதனால் அவர்களாலும் உனக்கு உதவி செய்ய இயலாது. சில நேரங்களில் யாராவது உனக்கு உதவி செய்ய முன் வந்தாலும் நீ ஏற்றுக்கொள்ள தயங்குவாய் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஏனெனில் சில நேரம் நீ ரோஷக்காரனாய் இருப்பாய், வெற்று கௌரவத்துடன் அலைந்து திரிவாய், தன்மானம் பார்ப்பாய். இப்படி ரோஷப்பட்டு கௌரவம் பார்த்து எதையாவது உன்னால் இதுவரை சாதிக்க முடிந்ததா என்ன? எதிலாவது ஜெயிக்க முடிந்ததா? முடியல இல்லையா? உலகம் உன்னிடம் நீ ரோஷக்காரனா கௌரவம் பார்ப்பவனா என கேட்கப் போவதில்லை. நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்கிறாய், நீ நன்றாக வாழ்கிறாயா, குடும்பம் நன்றாக வாழ்கிறதா, என்ன சாதித்தாய் எனத்தான் இந்த உலகம் உன்னை கேட்கும். ஆகவே நீ வாழ பழகிக்கொள். நீ ஏறி போக முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய். உன்னால் ஒரு நாளும் முன்னேறி போகாமல் இருக்க முடியாது. உன்னாலும் முன்னேறி போக முடியும். நம்மால் முடியாதது அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? இல்லை. இந்த உலகத்தில் சாதிக்க முடியாததெல்லாம் நிறைய பேர் சாதிச்சிட்டாங்க. அப்போ உங்களால் மட்டும் சாதிக்க முடியாதா என்ன? முடியும். ஆனால் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒருவேளை உன்னால் முடியாவிட்டால் யாராவது ஒருவர் கை கொடுத்தாலோ அல்லது கயிறு கொடுத்தாலோ அதை பிடித்தாவது ஏறி போக பழகிக்கொள். ராகு திசை நடக்கும்போது உனக்கு மனசு கனத்து போகும், கல்லாகி போகும். விரக்தியான மனநிலையோடு அலைந்து திரிவாய், விரக்தியோடு பேசுவாய் வீணான வாழ்க்கை பற்றி. எதுவும் பேசாதே, மௌனமே சிறந்த மொழி. காரியத்தில் மட்டும் கண்ணாக இரு. ஒருவரும் உதவாவிட்டாலும் ஒரு நாள் நீ உயரத்தில் இருக்க போவது உறுதிதான். உன் தாழ்வுக்கு ஒரு காரணம் விதியா சதியா என ஆராய்ந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே. காலமும் நேரமும் போனால் திரும்ப வராது. காலத்தையும் நேரத்தையும் நீ பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய். உன் வாழ்க்கை வளமாக்கிவிடும். உன் வாழ்க்கை உன் கையில் அடங்கிவிடும். முயற்சி செய். 1000 தடைகள் வந்தாலும் ராகு திசையில் நீ தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது கண்டிப்பாக நீ ஜெயிக்கலாம். அதற்காக ஊரே பகையாகிவிட்டாலும் உலகமே பகையாகிவிட்டாலும் யாருடைய ஆதரவும் இல்லாவிட்டால் என்ன? உன்னால் வாழ முடியாததா என்ன? முடியும். முயற்சி பண்ணு, கண்டிப்பாக வாழ முடியும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த ராகு திசையினுடைய பதிவுகளில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மகாராஜன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.